வாரம் தவறாமல் தாளம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஒருபோதும் அதை தவறவிடாமல் ஆவலோடு பார்க்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். Community gatherings are important as they foster tolerance, empathy, and cooperation. There are many events that are happening each week in your neighborhood. இன்றும் உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சிகளை தேடி பிடித்து தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். Before we get to know the full details of our lineup, here's a quick look at what we have for you today. இசை கற்க புத்தகம். Vaisakhi Golf 2025. புதிய தொழில்நுட்பமும் கலையும். இசை 7 ஸ்வரங்களுக்குள் இதயத்தை மயக்கும் எத்தனை ராகங்கள் இருக்கின்றன? இசை ஒன்றுதான் உலக மொழி. ஒவ்வொரு இனத்திற்கும் தனித்துவமான பாரம்பரிய இசை இருக்கிறது. இன்றைய நிலையில் அது பல்வேறு இனங்களாலும் ரசிக்கப்படுகிறது. இன்று இந்திய பாரம்பரிய இசையும் உலக அளவில் பிரபலம் அடைந்துள்ளது. Indian classical music is one of the oldest and most sophisticated music systems in the world. It's deeply rooted in spiritual tradition, rich in melody and rhythm, and passed down through generations. Preserving it ensures that future generations can experience this depth and peace in their lives. இசையை பற்றிய அறிதல் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இசையை கற்றுக்கொள்வதால் ஏற்படும் பயன்கள் அதிகம். பாரம்பரிய இசை நம் முன்னோர்கள் விட்டு சென்ற அரிய சொத்து. அதை உரிய முறையில் கற்றுத் தேர்வதும் இளைய தலைமுறைக்கு அதை பற்றி எடுத்துச் சொல்வதும் முக்கியம். Indian classical music is a living link to our ancient traditions, history, and philosophies. Teaching our kids and making them aware of classical music has many benefits. Kids connect with Indian heritage, values, and stories through traditional compositions and themes. Preserving Indian classical music is incredibly important, not just for musicians, but for society as a whole. பாரம்பரிய இசையை ஒரு ஆசானிடம் இருந்து முறையாக கற்றுக்கொள்வது வழக்கம். இளையர்கள், குறிப்பாக சின்னஞ்சிறுவர்கள் இசையை பற்றிய புரிதலை பெற வேண்டும் என்று ஒரு புது புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. சிறுவர்களின் கருத்தை கவரும்படி புத்தகம் உருவாகி இருக்கிறது. Learning classical music through books is a great way to deepen your understanding of theory, history, and techniques, especially when paired with practical training. While music is best learned through listening and practice, books can be powerful tools to build knowledge and appreciation. அறிவையும் ஆற்றலையும் வளர்க்கும் நோக்கத்தோடு வெளியிடப்பட்ட அந்த புத்தகத்தை புரட்டி பார்ப்போம் வாருங்கள். இளைய தலைமுறைக்கு பிள்ளை பருவத்திலிருந்தே இந்திய கலைகளை பற்றி தெரிந்து கொள்ளும் நோக்கத்தோடு ஒரு புத்தம் புதிய புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகங்கள் என்பது பெரியவர்களுக்கு விளங்கும். ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த அற்புத தகவலை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற இலக்கோடு புத்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இளம் பிள்ளைகளுக்கு இசையை பற்றி உற்சாகமான முறையில் எடுத்துச் சொல்லும் புத்தகங்கள் மிக குறைவாக இருப்பதால் அந்த குறையை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு புத்தகத்தை உருவாக்கத் தொடங்கினார் நூலாசிரியர். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட டைட்டில் வந்து 7 ஸ்வராஸ் ஆங்கிலத்தில், கச்சேரி ஆரம்பம் தமிழில். ஸோ இந்த புத்தகம் எதை பற்றி அப்படின்னா கர்நாடக சங்கீதத்தை பற்றி, நம்ம பாரம்பரிய இசையை பற்றி. இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. ஏன்னா இது வந்து ஒரு அறிமுகம், அதாவது இசைக்கு ஒரு அறிமுகமாக தான் நான் இதை வந்து படைச்சிருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து அது கர்நாடக இசையை பற்றி, அந்த ஸ்வரங்களை பற்றி போய் சேரணும், அதாவது எங்கேஜிங்காக ஒரு சுவாரஸ்யமான ஒரு விதத்தில் வந்து அதை அவங்க கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அதை நான் செஞ்சுருக்கேன். புத்தகத்தில் நிறைய விலங்குகள் இசையை பற்றி பேசி விளக்குவதைப் போல சித்தரிக்கப்பட்டிருந்தது. பாட தயங்குவோரை தைரியமாக பாட தூண்டும்படி புத்தகத்தின் கதை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த புத்தகத்தில் நிறைய விலங்குகள் காட்டில் உள்ளன. அவங்க சேர்ந்து பாடுற மாதிரி இருக்கும். இதில் அந்த விலங்குகளையே ஒரு கேரக்டர் அணில் இருக்குது. அந்த அணிலுக்கு வந்து நிறைய தைரியம் கிடையாது பாடுறதுக்குன்னு, ஒரு தயங்கிட்டே இருக்கும் அந்த அணில். போக போக இந்த கதையில் வந்து அந்த அணிலுக்கும் நிறைய தைரியம் கிடைக்கும். எப்படின்னா அந்த அணிலோட மற்ற விலங்குகள், அவளோட நண்பர்கள் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த அணிலை. இளம் பிள்ளைகளை கவரும் நிறைய படங்களை கொண்டு ராகங்கள் பாடங்களாக விளக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கலை இசையின் அடிப்படையை மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது. எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு, நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கல் ஜேர்னி அந்த மாதிரி ஏதாச்சும் ஆரம்பிக்கணும்னு இந்தியன் கிளாசிக் ஃபஸ்ட்டு பேசிக்ஸை நல்லா கற்றுக்கோங்க. அண்ட் இது மாதிரி புக்கை படிங்க, பேசுங்க, நிறைய ஒரு யூடியூப் சேனல்ஸ் நிறைய பாருங்கள். அந்த பேசஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தட் வில் கிவ் யூ அ குட் ஃபவுண்டேஷன். உதவி என்பது ஒரு தலைமுறையோடு நின்றுவிடப் போவதில்லை. இந்த தலைமுறை மட்டுமல்ல,
இனி வரும் அத்தனை தலைமுறையினரும் இந்த புத்தகத்தை பார்த்து புரிந்து கொண்டு பயனடைய முடியும். இளம் தலைமுறையர்கள் நிறைய க்ரியேட்டிவிட்டி பண்ணலாம். அவங்க சொந்தமாக கற்பனை திறனால அவங்க இந்த இசையை கண்டெம்பரரி, கிளாசிக்கல் டு கண்டெம்பரரி, கிளாசிக்கல் டு கொலாபரேஷன், கிளாசிக்கல் டு ஃபியூஷன், அந்த மாதிரி அவங்க நிறைய இந்த மாதிரி பட்டறை, இந்த மாதிரி புத்தகங்கள் வெளியிடுறப்ப அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனடையும். பிள்ளைகளை பொறுத்தவரை எழுத்து வடிவங்களை விட கேலி சித்திரங்கள் எளிதில் கவனத்தை கவரும். அதை அடிப்படையாக கொண்டு இந்த இசை புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம் பாரம்பரிய இசையை இளம் வயதிலேயே பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும். இசை என்ற இன்ப அனுபவத்தை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். கண்டிப்பாக அறியணும். ஏன்னா இந்த தலைமுறையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. நம்மளோட இந்திய கலைகள் எவ்வளோ இருக்குது, நிறையா இருக்குது. இசை, பாட்டு பாடுறது, அப்புறம் பரதநாட்டியம் எவ்வளோ இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இதை அறிமுகப்படுத்தினாதான் அந்த பிள்ளைகளுக்கு இது தெரிய வரும். அடுத்த ஜென்ரேஷனும் அதை கொண்டு போக முடியும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பயனளிக்கும் நோக்கத்துடன் தான் புத்தகம் படைக்கப்பட்டுள்ளது. நாம் பாரம்பரிய இசை பற்றிய அடிப்படை விவரங்களை எளிமையாக எடுத்துச் சொல்ல வேண்டும். அதை எப்படி பிள்ளைகளிடம் சொல்வது என்பதற்கு இந்த புத்தகம் உறுதுணையாக இருக்கும். பொதுவாகவே சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு இசையை பற்றிய அறிவை நாம் புகுத்துவது அவசியமாகிறது. அதுவும் குறிப்பாக நமது மரபார்ந்த இசையான கர்நாடக சங்கீதத்தை பற்றிய அடிப்படை தகவல்களை குழந்தைகளுக்கு சொல்வது மிகவும் அவசியம். கலைகள் நம் மன அழுத்தத்தை குறைக்கும். கலைகள் வாழ்க்கையை எளிதாக்கவும் மகிழ்ச்சியாக்கவும் உதவும் முக்கியமான கருவியாக இருக்கும். கச்சேரி ஆரம்பம் அப்படிங்கிற அந்த புத்தகம் வந்து இளையர்கள் முதல் பெரியவர்கள் சின்னவர்கள் எல்லாருக்குமே வந்து பொதுவாக சங்கீதத்தை வந்து ஒரு எளிமையான முறையில் கற்றுத்தருதுன்னு நான் நம்புகிறேன். 7 ஸ்வரங்களை பற்றி எடுத்துச் சொல்லும் புத்தகம் பல நல்ல தகவல்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. குழந்தைகளுக்கு பிடித்த வகையில் கதை சொல்லப்பட்டுள்ளன. இசை அப்படிங்கிறது இட்ஸ் எ யூனிவர்சல் திங். உலகத்தில் இருக்கிற எல்லா இசையுமே அந்த 7 ஸ்வரங்களை தாண்டி தான் இருக்குது. அந்த 7 ஸ்வரங்களுக்கு ஒரு குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி நிறையா இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வச்சு, அதே மாதிரி அவங்களுக்கு தெரிந்த அளவில் பறவைகள், செடி கொடிகள் அதை யூஸ் பண்ணி இந்த புத்தகம் இருக்கிறதுனால நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும் இந்த புத்தகத்தை படிக்கணும்னு. நமது பாரம்பரிய இந்திய இசையை இளம் பிள்ளைகள் மட்டுமின்றி மற்ற இனத்தவர்களும் அறிந்து கொள்ளும் நோக்கத்தோடு இந்த புத்தகம் படைக்கப்பட்டுள்ளது. இதை பிள்ளைகளிடம் காட்டி நம் கலையின் பெருமையை கூட்டி நம் கலைகளை வளர்க்கச் சொல்லும்படி வெளியிடப்பட்டுள்ளது இந்த இசை புத்தகம். நம் பாரம்பரிய கலைகளை வளர்க்கவும் பாதுகாக்கவும் எடுக்கப்படும் எந்த முயற்சியும் நல்ல முயற்சிதான். சமூகத்திற்கு பயனளிக்கும் சிந்தனையோடு அந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. While music can bring people closer together, some embarked on the game of golf to bring the community together. வைசாக்கி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற அந்த கோல்ஃப் போட்டியை பற்றி தெரிந்து கொள்வதோடு அதைத் தொடர்ந்து நடைபெற்ற சுவையான விருந்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளப் போகிறோம். That's happening right after this short break. Stay with us. We will be back soon. அது பற்றிய விவரங்களை சிறிய இடைவேளைக்கு பிறகு சொல்கிறோம். இந்திய சமூகத்தினர் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் செல்வதை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. சமூக பிணைப்பை வலுப்படுத்தும்படி ஒன்றுகூடல்கள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன. சமூக பிணைப்புக்கு விளையாட்டும் ஒரு தளமாக இருந்து வருகிறது. Games can be powerful tools for community integration and fundraising because they are inherently social, engaging, and adaptable to different causes. Games can be designed to be accessible to people of all ages and abilities, creating an inclusive environment. அனைவரையும் அரவணைத்தபடி சமூகத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். பல சமூக அமைப்புகள் கடந்த பல ஆண்டுகளாக இந்த பணியை செய்து வருகின்றன. பல இனச்சூழலில் வாழும் நிலையில் இந்தியர்களுக்கு இடையே மட்டுமின்றி மற்ற இனங்களையும் ஒன்றிணைக்கும் முயற்சிகளும் எடுக்கப்படுகின்றன. அதற்கு இந்த முறை கோல்ஃப் விளையாட்டை சிங்கப்பூர் கல்சா சங்கம் பயன்படுத்தியது. Golf, though often seen as an individual sport, can be an excellent tool for community integration when structured purposefully.
Golf is one of the few sports that people of all ages can enjoy together, young kids, teens, adults, and seniors. The leisurely nature of golf provides ample time for real conversations. This makes it ideal for relationship building, networking, and meaningful dialogue across cultures and communities. சமூகங்களுக்கு இடையே புரிந்துணர்வை வளர்க்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஒற்றுமையை கட்டிக்காக்க உதவும். நாம் நம் வட்டாரத்திற்குள் மட்டும் சுற்றி கொண்டிருக்காமல் பரந்த நோக்கத்துடன் செயல்படும்படி அமைந்தது வைசாக்கி கால்ஃப் போட்டி. Recently, a game of golf was arranged to celebrate Vaisakhi, which is the celebration of the birth of the Khalsa. It is one of the most significant holidays in the Sikh calendar. Let us now take a walk on the green and see who got the eagle and birdie. Here's the story. A healthy community is one that moves together. By embracing fitness as a shared value, we not only improve our well-being, but also strengthen the bonds that connect us. As a testament to that, on 11 April, the Singapore Khalsa Association kickstarted Vaisakhi Mela 2025 under the theme Unity in Diversity with its annual Vaisakhi Golf Tournament cum dinner held at the picturesque Warren Golf and Country Club. The event brought together members, supporters, and partners for a day of spirited sport and community celebration. So Vaisakhi is traditionally celebrated on usually 13 to 14 of April. It's actually the harvest festival which is practiced in India, Punjab. So in Singapore, we actually primarily have prayers and celebrations. So if you know Singapore Khalsa Association, basically our primary objective is sports and culture. So for Vaisakhi, the cultural bit is what we normally target for during this period. Vaisakhi also marks the historic founding of the Khalsa in 1699. In Singapore's multicultural setting, Vaisakhi is indeed a celebration of unity in diversity, where participants unite for a common purpose like golf. I always see golf as a very social game, and because you bring 4 people into the same flight for 4 to 5 hours, and through interaction, different community will get to know each other better. I think that's a very important fabric of Singapore, the multiracial country. Through interaction, which will definitely improve understanding. Around 100 golfers participated in this year's tournament in the men's, women's, and veterans categories, encouraging friendly competition across all skill levels. Today, as you can see, most of the guests here, almost all the guests are adults. However, there are a lot of people, families who are now playing golf together. So hopefully one fine day we'll see a SKA event or a Vaisakhi event including the youth. And that will be then all-encompassing. The robust event, which was sponsored by various organizations, provided an excellent outlet for participants to have fun and unwind from the demands of work and daily life. Golfers enjoyed the opportunity to socialize, reconnect with familiar faces, and make new acquaintances in a relaxed and friendly atmosphere. The day concluded with a delightful dinner courtesy of Gayatri Restaurant, an auction, a lucky draw, and a prize-giving ceremony. Well, we play golf together, we bet, we have fun. Even after that, after this, we're going to have a big party. And I think mingling together is very important. And we don't have any stress about work. So we're going to have fun only. So this is very important. Today experience is not just a golf event because we actually gather together before the game and we have a dinner later on. So this will be actually like seeing new faces and people in the club and maybe people you see last year, you meet up again and catch up again. SKA Vaisakhi Golf 2025 was more than a tournament. It was a celebration of tradition, sport, and solidarity. As laughter and optimism filled the clubhouse, the event restated SKA's continued commitment to fostering heritage, harmony, and healthy living within and beyond the Sikh community. உற்சாகமான விளையாட்டோடு அருமையான விருந்து நிகழ்ச்சியையும் பார்த்தோம். Our next story is going to bring us on a journey to explore how we can use technology to appreciate arts and what kind of changes and challenges the new technology can bring about to enhance the arts. அதை தெரிந்து கொள்ளும் முன்னர் சிறிய இடைவேளை வருகிறது. Don't miss out on our next story. Stay tuned.
இது தொழில்நுட்ப யுகம். இணையம் உருவான போது உலகம் இணைந்தது. இன்று செயற்கை நுண்ணறிவின் வரவால் ஒரு பக்கம் அச்சம், இன்னொரு பக்கம் சாதனைகளின் உச்சம். இன்று உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் தன்மையை செயற்கை நுண்ணறிவு மாற்றி அமைத்துவிடும் என்று பல நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அது கலை உலகையும் மாற்றிக்கொண்டிருக்கிறது. Artificial intelligence, known as AI, is already starting to reshape music and the arts in fascinating ways, and it's just getting warmed up. Anyone, regardless of technical or artistic background, can now create music, art, or stories using AI tools. AI helps you skip some of the technical hurdles like mastering, drawing technique, or music theory. செயற்கை நுண்ணறிவு புதிய படைப்பாளியாக மாறி அத்தனை படைப்பாளிகளையும் ஓரங்கட்டி விடுமா என்ற கேள்விக்கு தெளிவான பதில் இல்லை. ஏனென்றால் கலை, இலக்கிய படைப்பு என்பது மனித உணர்வுகளோடு ஒன்றிணைந்தது. இருப்பினும் அந்த தொழில்நுட்பத்தின் துணையோடு சிறப்பான படைப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியும் என்பது நிச்சயம். AI doesn't replace artists. It extends their toolkit. It's like the invention of the camera. It changed art forever, but it didn't kill painting. Even though AI can do some pretty mind-blowing things, the human touch is still absolutely essential in AI-generated art. செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கலைத்துறையில் எதை செய்ய முடியும் என்பதை எடுத்துச் சொன்ன நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து போகிறோம். Here's a journey with AI. செயற்கை நுண்ணறிவை தமிழிலும் பயன்படுத்த முடியும் என்பது பற்றி மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று 2 நாள் பயிலரங்கும் 1 நாள் போட்டியும் நடத்தப்பட்டது. முத்தமிழ் உலகில் செயற்கை நுண்ணறிவு என்ற நிகழ்ச்சிக்கு புத்தாக்க இந்திய கலையகம் ஏற்பாடு செய்திருந்தது. மாணவர்களுக்கு பள்ளி பருவத்தில் மட்டுமின்றி வாழ்க்கை முழுவதும் துணை நிற்கும் திறன்களை கற்றுக் கொடுக்கும் நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பள்ளி மாணவர்களோடு அவர்களின் பெற்றோரும் புதிய தொழில்நுட்பத்தை பற்றி அறிந்து கொண்டனர். எங்களோட நோக்கம் என்னவென்றால் குழந்தைகள், அதாவது பிள்ளைகள், பள்ளி மாணவர்கள் அவர்கள் வந்து தமிழில் பேச வேண்டும், தமிழ் மேல் ஆர்வம் கொள்ள வேண்டும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி அவங்களோட தமிழ் ஆர்வத்தையும் தமிழ் அறிவையும் எப்படி வளர்க்கிறதுங்கிறது தான் எங்களோட நோக்கம். மாணவர்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு செயலிகளை எளிதில் கற்றுக்கொள்கின்றனர். மாணவர்கள் வந்து ஆங்கிலத்தில் பல தகவல்களை வந்து பெற முடியுது இல்லையா? அதை வந்து அவங்க தமிழாக்கம் செய்கிறதுக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தலாம். அதாவது ChatGPT மூலமாக அவங்க வந்து ஆங்கிலத்தில் வந்து பல தகவல்களை தரவிறக்கம் செய்து அதை வந்து மொழிபெயர்க்கலாம். மாணவர்கள் பயிலரங்கில் கற்றவற்றை போட்டி நாளில் பயன்படுத்தினர். தங்களுக்கு பிடித்த கலை வடிவத்தை உருவாக்கி காட்டும்படி மாணவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். நான் இந்த ஒர்க் ஷாப்க்கு வந்தேன் ஏன்னா நான் வந்து ஏஐல இன்னும் நல்லா கற்றுக்கொள்ள போகிறேன். அதில் இன்னும் தகவலை அது எப்படி இன்னும் நல்லா பயன்படுத்துவது, மேலும் அது எப்படி இன்னும் தமிழில் மேலும் தமிழில் அது எப்படி பயன்படுத்துவது கற்றுக்கொள்ள போகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த காரணம் எனக்கு ஏஐன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த பள்ளிக்கூடத்தில் நான் ஸ்டெம் கிளப் சிசிஏ அது ஏஐ பற்றி தான் நாங்கள் டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸை வச்சு நாங்கள் நாங்கள் கேம்ஸ் மாதிரி ஏதாவது உருவாக்குறோம். செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதர்களின் அறிவாற்றலை இயந்திரங்களுக்கு வழங்குவது. பல்வேறு தொழில்துறைகள் இந்த ஆற்றலால் மாற்றம் காணப்போகின்றன என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். தொழில்நுட்பத்தை கையாளும் நுட்பங்களை மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே கற்றுக் கொடுக்கும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. சின்ன வயசில் அதாவது செகண்டில் சொல்லும்போது எனக்கு செயற்கை நுண்ணறிவுனா என்னன்னே தெரியலை. அப்போ இந்த மாதிரி ஒரு பட்டறைக்கு நான் போயிருந்தப்போ செயற்கை நுண்ணறிவு தான் உலகம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எனக்கு அந்த பட்டறையை நடத்தினாங்க. அப்போவே நான் முடிவெடுத்துட்டேன், நான் செயற்கை நுண்ணறிவோடு தான் என்னுடைய வாழ்க்கையை ஒருங்கிணைந்திருக்க போது. அதனால நடக்கிற எல்லா செயற்கை நுண்ணறிவு போட்டிகள், பட்டறைகள் எல்லாத்துலேயும் நான் கலந்துக்கலான்னு. அதனால நான் இந்த பட்டறையில் கலந்துக்கிட்டேன். வாரத்துக்கு வாரம் இப்போ நம்ம ஒரு விஷயம் போடும்போது ChatGPTல மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம இன்னும் நிறையா இப்போ நம்ம டெக்னாலஜியோட கேட்சப் பண்ணாட்டி நம்ம இன்னும் பின் தங்கி விடுவோம். அதனால நம்ம வாரத்துக்கு வாரம் நம்ம நிறைய செய்தி படிக்கணும், நிறைய இந்த தொழில்நுட்பத்தோடைய வளர்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். செயற்கை நுண்ணறிவை புரிந்து கொண்டு மாணவர்கள் ஏற்படுத்திய படைப்புகள் ரசிக்கும்படி இருந்தன. இன்றைய காலகட்டத்திலிருந்து செயற்கை நுண்ணறிவை பற்றி ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை கருப்பொருளை கொண்டு மாணவர்களுடைய படைப்பாற்றலை எப்படி ஒருங்கிணைத்து படைக்கிற இந்த நிகழ்ச்சி நல்ல வரவேற்பு இருக்குது. பாரம்பரிய கலைகளை தமிழ் மொழியோடு ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஒன்றுதான் இந்த நிகழ்ச்சி. புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி
நம் கலைகளின் மறுமலர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டிருந்தது. வாழ்க்கையில் உயர்வதற்கு இப்படிப்பட்ட புதிய திட்டங்களை தமிழோடு நாம் சேர்ந்து செய்யும் போது அது ஒரு தொழில் முனைப்பு உள்ள மற்றும் அனைவருக்கும் ஏற்ற பொருளீட்டக்கூடிய ஒரு மொழியாகவும் அதற்கான செயல் திட்டங்களையும் நாம் உருவாக்க முடியும். அதற்கு தான் இப்படிப்பட்ட பயிற்சிகள் மாணவர்களை வைத்து நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். செயற்கை நுண்ணறிவு திறன்களை மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பும்படி கற்றுக் கொடுக்கும் போது அதை அவர்கள் ஆர்வத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். புதிய தொழில்நுட்பத்தில் தமிழும் ஈடுகொடுத்து இணைந்திருப்பது மாணவர்களை கவர்ந்திருக்கிறது. புதிய சிந்தனையோடு புதிய திறன்களை மாணவர்களுக்கு ஊட்டியதோடு எதிர்காலத்திற்கான திசையையும் அவர்களுக்கு காட்டியது முத்தமிழ் உலகில் செயற்கை நுண்ணறிவு என்ற இந்த நிகழ்ச்சி. கடந்த அரை மணி நேரத்தில் நம் சமூகம் முன்னேற ஒன்றுபட பயன்பெற நடைபெற்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுத்தோம். If you are organizing any such events for the benefit of the community, or if you know any interesting story to be told on this show, please write to us with the full detail. புதிய தொழில்நுட்பம் எப்போதும் நிச்சயமற்ற உலகத்தை கண்முன் கொண்டு வரும். ஆனால் இந்த தொழில்நுட்பங்கள் நம் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அதை பயன்படுத்த முன்வர வேண்டும். துணிந்தவர்களுக்கு என்றுமே துன்பம் பெறுவதில்லை. Technology will evolve with or without us. The sooner we engage with it, the more we can influence how it's used for good. Every major leap in technology, from fire to internet, has sparked creativity, communication, and connection in ways people never imagined. Ignoring it doesn't stop it, but learning it gives us power, voice, and control in how it shapes our world. புதிய தொழில்நுட்பங்களை கற்க கையாள நம் சமூகம் முன்வரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். மாலினி, சுகந்தி. இது தாளம் இந்தியன் பீட்.